வெறும் 4 பொருள் இருந்தால் போதும். இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு பாதாம் ஸ்டிக் குக்கீஸ் உங்களால் பண்ண முடியும். அதுக்கு 100 கிராம் அளவுக்கு பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி எடுத்து அதை லைட்டாக விஸ்க் பண்ணதுக்கப்புறம் 50 கிராம் அளவுக்கு பவுடர் சுகரும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நான் 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்குன பாதாமும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து ஒரு பேக்கிங் ஷீட்டில் போட்டு லைட்டாக ஃப்ளாட் பண்ணிவிட்டு நான் இன்னொரு மேலே ஒரு பேக்கிங் ஷீட் போட்டுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 இன்ச் அளவு திக் இருக்கிற மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அகைன் கொஞ்சமாக சாப் பண்ண பாதாம் போட்டு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து இந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி கட் பண்ணுங்கள். 30 மினிட்ஸ் ரெஸ்ட் டைம் கொடுத்தீங்க மட்டும்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி கலர் ஸ்டிக் மாதிரி கட் பண்ணி எடுக்க வரும், இல்லைன்னா உடஞ்சி போயிடும். இது அப்படியே ஒரு பேக்கிங் ட்ரேயில் மாற்றிட்டு ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 170 டிகிரி செல்சியஸில் 10 to 12 மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு பாதாம் ஸ்டிக் குக்கீஸ் ரெடியாக ஆகிடுது. எடுக்கிறப்ப ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக கூலானதுக்கப்புறம் ரொம்ப கிறிஸ்பியாக மாறிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.